நம்முடைய திருச்சபையில் இருக்கிற இந்த ஜனங்களை வைத்து கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு 3 சென்ட் கூட நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணவே முடியாது. இங்கே இருக்கிற மக்களை வச்சு ஒரு 3 சென்ட் கூட வாங்க முடியாதுன்னா எது இந்த வெளியில் கோயில் வாசலில் பாலத்துக்கு அடியிலலாம் வந்து உண்மையிலே தரித்திரராக எதுவுமே இல்லாத மக்களை தான் இவர் சர்ச்சில் கூப்பிட்டு உட்கார வச்சுருக்காரா? அதனால் யாராவது இந்த இபியில் வந்து கொஞ்சம் இபி சார்ஜை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லா சர்வீஸுக்குமே நம்ம வந்து ஏசியை ரன் பண்ணி கவலை இல்லாமல் ஓட்டிக்கலாம். ஆமே, ஏசி இல்லாததான் இவங்களுக்கு கவலை. அது என்னப்பா, எல்லாமே முதல்ல ஜெபம் பண்ணுவோம், அப்புறம் நீங்கள் யாராவது தாங்குங்க. ஆண்டவர் எதுக்காக வந்தாங்க, என்ன செஞ்சாங்க, நம்மளை என்ன செய்ய சொன்னாங்க, நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? தொடர்ந்து வந்து ஒரு கிச்சன் ஒன்று போடுறதுக்காக பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு டைமும் இந்த சாமியானை கொண்டு போட்டு இந்த பாத்திரத்தெல்லாம் வாடகைக்கு எடுத்து அதுவே ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட்டாக இருக்குது. பெரிய அமௌண்ட் வந்து அந்த வாடகைக்கே நமக்கு செலவாகிறது. எப்போ யாராவது கிச்சனை கட்டி கொடுங்களேன்ப்பா. அவர் தான் புலம்பி தள்ளுறாருல, யாரா கட்டி கொடுங்கப்பா. வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம், வாங்க. அதனால ஒரு கிச்சன் போடலான்னு அதற்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஆண்டவர் வந்து உங்களுக்கு வசதிகளை கொடுத்தால் அந்த கிச்சன் போடுறதுக்கு உங்களுடைய கைகளும் இருக்கும்படியாய் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எனக்கு இவ்வளோ தேவை இருக்குது, நீங்கள் யாராவது ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னா அது ஓகே. அது என்னப்பா, உங்கள் கைகளும் இருக்கும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். டைரக்டாக இருக்கக்கூடாதுல்ல, ஆண்டவர் பேரை சொல்லி தான் எடுக்கணும். அதாவது அதில் ஆசைப்பட்டால் விருப்பப்பட்டால் அந்த பாத்திரங்கள் அந்த கிச்சன் ஏற்பாடுகளை பண்ணுறதற்கு நீங்கள் வந்து ஆண்டவர் உங்களை நடத்தினால் அதை செய்யும்படியாய் உங்களை அன்போடு கேட்கிறேன். ஆண்டவர் நடத்தினா மட்டும் செய்யுங்க, சரியா? நடத்தினா மட்டும்தான்ப்பா, இல்லைன்னா செய்யாதீங்க. எப்பா வேணும், ஒரு தேவை இருக்குது, நீங்கள் எல்லாம் செய்யுங்க, சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் ஆண்டவர் நடத்தினால் செய்யுங்க. நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, டைரக்டாக எடுக்கக்கூடாதுப்பா. அப்படி கிடையாது, சேர்த்து எடுக்கணும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா, டீசன்சி. அப்படியே அப்படியே அவங்க இப்படி எடுக்கலையா. உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பகுதியில் நம்ம ஆன்லைனில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது, நான் உங்களுக்கு தெரியும். என்னப்பா, ஆன்லைனில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாதா, ஆனால் உங்களுக்கு தெரியுமா? இந்த கொக்கி யாருக்குன்னு தெரியுதா? உள்ளே வரவங்களுக்கு, ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு கொக்கி போடுறாரு. என்ன விஷயம்னு பார். இந்த பகுதியிலே நம்முடைய திருச்சபையில் இருக்கிற இந்த ஜனங்களை வைத்து கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு 3 சென்ட் கூட நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணவே முடியாது. அப்போ கலெக்ஷன் ஃபுல்லாக வெளியே தான். அதனால தான் ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப ஏழைங்க, இவங்களால் கொடுக்க முடியாது, நீங்கள் கொஞ்சம் கொடுங்களேன் பாஸ். சரி, இங்கே இருக்கிற மக்களை வச்சு ஒரு 3 சென்ட் கூட வாங்க முடியாதுன்னா எது இந்த வெளியில் கோயில் வாசலில் பாலத்துக்கு அடியிலலாம் வந்து உண்மையிலே தரித்திரராக எதுவுமே இல்லாத மக்களை தான் இவர் சர்ச்சில் கூப்பிட்டு உட்கார வச்சுருக்காரா? எப்படி அது? நான் கேள்விப்பட்டது 3000 பேர்லேருந்து 5000 பேர் வருவாங்கன்னு. எப்பா, அப்போ அவங்க சபைக்கு வர மக்கள் காசு கொடுத்து கட்ட முடியாமல் இருக்கிறாரோ? அதான் எனக்கும் புரியல. சபைக்கு வர மக்கள் யார்? இந்த திக்கற்ற விதவைகள், பிள்ளைகள், சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க, ஊனமுற்றவர்கள், அவங்கள தான் கூப்பிட்டு வச்சுருக்குறாங்களா? இல்லை இன்னொன்றும் கேள்விப்பட்டேன், 3 சென்ட் இடம் கூட வாங்க முடியாதுன்றாரு. ஆனால் ஐயா பென்ஸு அவர்களே, எங்களுக்கு செய்வழி செய்தியாக வந்தது, பென்ஸு சபை மக்களோ இல்லை அவருக்கு தெரிஞ்சவங்களோ இருந்தால் அது உண்மையானு கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் பென்ஸ் பிரதர் கூட கமெண்ட் பண்ணலாம். என்னென்னா, சர்ச்சுக்கு பக்கத்துலேயே 10 சென்ட் இடத்துல சில பல கோடிகள் செலவு பண்ணி பிரம்மாண்டமாக, என்னப்பா பிரம்மாண்டமாக ஆலயம் கட்டுறாரு திரும்பியும்? இல்லை பிரம்மாண்டமாக வீடு கட்டுறதா கேள்விப்பட்டேன். 10 சென்ட்ல 10 சென்ட்டில் சில பல கோடி. எப்பா, சபை மக்கள் 3 சென்ட் ஆலயம் கட்டுறது கூட கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். 10 சென்ட் கட்டுறது யார் கொடுத்தா? தெரில. அப்படி உண்மையிலே இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஊர்ஜிதப்படுத்திக்கலாம். இல்லைப்பா, என்ன பண்ண மாட்டாருப்பா அவரு. ஏன்னா வீடு கட்டுறதுக்கு எது காசு? ஆலயத்துக்கு தானே ஃபர்ஸ்ட். ஆலயத்துக்கு கிச்சன் வேலையே ரெடி ஆகல, அது இல்லாமல் வீடு கட்டியிருக்க மாட்டாரு. அது இல்லாமல் எப்படி வீடு கட்டுவார் அவரு? அவர் எவ்வளோ பெரிய ஊழியக்காரர், அழுது ஜபிக்கிறவர். சார் பென்ஸ், நாங்கள் தப்பாக பேசிட்டோம். ஆலயத்தை கட்டி முடிக்காமல் அவர் வீடு கோடியிலலாம் கட்ட மாட்டார்.
அதே மாதிரி அவர் சொகுசு கார்லலாம் போகவே மாட்டார். போக மாட்டார். அவர் நடந்தே கொடிநடையா போவார். ஆட்டோலையா? ஆட்டோக்கு யார் 100 ரூபா 200 ரூபா 300 ரூபா கொடுப்பாங்க. அந்த 200 ரூபா இருந்தால் 5 செங்கல் வாங்கிடலாம்ல. அவர் எவ்வளோ பெரிய தேவ மனுஷன். நீ வேற பாரு எவ்வளோ பெரிய தேவ மனுஷன். நமக்கு எல்லாருக்கும் அன்பின் விருந்து. இந்த மாதமும் உங்களுக்கு நல்ல பிரியாணி சாப்பாடு ஆயத்தமா இருக்குது. எப்பா பாத்தியா, உண்மையிலே அந்த சபை மக்கள் ரொம்ப ஏழைப்பாளைங்க தான்ப்பா. சாப்பாடு பிரியாணியே அவர் எவ்வளோ ஒரு ஒரு இதுவாக சொல்கிறாரு பார்த்தியா, அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவங்கெல்லாம் பிரியாணிக்காக ஏங்குறாங்க. சரி சரி சாரி, தொடர்ந்து பார்ப்போம். 50 பொட்டெல்லாம் தனியாக வச்சுருப்போம். அதை வந்து இப்போ காசு கொடுத்து எடுத்துகிட்டு போகணும், அப்படி வச்சுருக்குறோம். ஏன்னா ஒரு 50 ரூபா மட்டும் செலுத்தி, சிலர் வந்து ரொம்ப பலவீனமாக இருப்பாங்க, ஆனால் சர்ச்சில் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து அவர்களையும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த இதை பண்ணியிருக்கிறோம். ஒரு 50 ருபீஸ் கொடுத்து அதை நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அவங்களையும் விட்டுறக்கூடாதுல்ல, அவங்களுக்கும் 50 ரூபாய்க்கு பொட்டலம் கொடுத்து காணிக்கு வந்து ஒரு 100 ரூபா 200 ரூபா வாங்கிடணும்ல. அதனால் அதெல்லாம் விட்டுறக்கூடாது, எல்லாரையும் நம்ம கவர் பண்ணணும். சரியா? எல்லாரும் ஒவ்வொரு ஆத்மாவும் அவருக்கு முக்கியம். ஒரு ரூபாவாக இருந்தாலும் முக்கியம் அவருக்கு. ஆமாம். இப்போ இன்னொன்றுப்பா, ஏன் 50 இந்த சொகுசுக்காருக்கு டீசலு இல்லை பெட்ரோலு இந்த சொகுசு பங்களா, அதெல்லாம் பொய்யோ? ஒருவேளை உண்மையாக இருந்தால் அந்த காசெல்லாம் மிச்சப்படுத்தி ஃப்ரீயாகவே கொடுக்கலாமே நிறைய பேருக்கு. மக்களை நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும், அவங்க சபைக்கு போகிற மக்கள். அது விட்டுருங்க ஒரு பக்கம். நான் கேட்குறது, காணிக்க பணம்லாம் எங்கே போகுது? மாதத்தில் ஒரே ஒரு நாள் தான் இப்போ இந்த சாப்பாடு, சரியா? டெய்லி கிடையாது. டெய்லி இல்லையா? வாரம் இல்லையா? மாதத்தில் ஒரே ஒரு நாள் அன்பின் விருந்து. அப்படி மாதத்தில் ஒரே நாள் இருக்கும்போது வாரம் வாரம் வாங்குகிற காணிக்க பணம் எங்கே போகுது? தசமபாகம் பணம் எங்கே போகுது? ஏன்னா இவங்கெல்லாம் தசமபாகம்னு சுரண்டி எடுத்துருவாங்க மக்கள்கிட்ட. எங்கே போகுது? இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு தோணுதா இல்லையா, மக்களுடைய பணம் எல்லாம் இவர் சொகுசு காரில் போகிறதுக்கும், இவர் சொகுசு வாழ்க்கை வாழ்கிறதுக்கும், ஒருத்தவங்க ஃபுல்லாக மேக்கப் போட்டு சுற்றுறதுக்கும், சிரிச்சு வீடியோ போகிறதுக்கும், இதுக்கெல்லாம் தானே போகுது. பாவப்பட்ட மக்கள். அவரே சொல்கிறாரு, இங்கே இருக்கிற மக்களில் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு. அவங்களோட கருத்தோட பிரகாசம் மூஞ்சில் தெரிஞ்சாலும் அதே தான் மேக்கப் போடுறாங்க போல. நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த லவ் ஃபீஸ்ட்டுக்காக சர்ச்சில் வர்றவங்க, வெளியில் இருக்கிறவங்க அந்த அரிசி பொருட்கள் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. உங்களை கர்த்தர் பல மடங்கு அதிகமாக ஆசீர்வதிப்பார். எப்பா அதுவும் வேற யாரும் வாங்கி கொடுத்துருவாங்க, பொருளையும் அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. இவர் எப்படின்னா காணிக்கையில இருந்தோ தசமபாகம் இருந்தோ எதாவது அதுக்கும் ஒரு கலெக்ஷன் போட்டுருவா போல. இந்த வாரம் பிரியாணி போட போறோம், அதுக்கும் முடிஞ்ச தாங்குன்னு சொல்லி எல்லாத்துக்கும் கலெக்ஷனு. அப்போ காணிக்க பணம் எங்கே போகுது? அப்படி கலெக்ஷன் வாங்கினதையும் சும்மா கொடுக்காம 50 ரூபா ஒரு பார்சலுக்குன்னு. சரி 50 ரூபான்னு கொடுக்கறது வந்து சரி ஃப்ரீன்னு சொன்னால் எல்லோரும் இஷ்டத்துக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அவ்வளோ தூரம் பண்ண முடியாது அப்படின்னா பொருளெல்லாம் மக்கள் வாங்கி கொடுத்துட்றாங்க. காணிக்க பணத்தை இதில் இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளோ வேணுமோ சாப்பிடுங்க, முடியாதவங்களாம் எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு பண்ண வேண்டியது தானே. மாதத்தில் ஒரு நாள் தானே. அவர் கொடுக்குறவங்க தான் கொடுப்பாரு. அது கூட காணிக்க பணத்துலேருந்து எடுக்க முடியாதுல்ல. இந்த மத்தியானம் மாதத்திற்கு ஒரு டைம் இந்த லவ் ஃபீஸ்ட் ஆரம்பித்ததுக்கு பிற்பாடு பெரிய மாற்றங்களை வந்து நான் திருச்சபையில் பார்க்குறேன், உங்கள் எல்லாருக்குள்ளேயும் பார்க்குறேன். இன்னும் கர்த்தர் பெரிய அளவில் கர்த்தருடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவாராக. கர்த்தருடைய நாமத்தை கர்த்தரை மகிமைப்படுத்துவாரா? எப்படி? என் நாமம் சூப்பர், என் நாமம் சூப்பர்னு சொல்லி சொல்லி அவரே மகிமைப்படுத்துவார். இவர் தான் அந்த கர்த்தர். அந்த ஆலயத்துக்கு ஒரு கர்த்தர் இல்ல, இந்த கர்த்தர் அந்த கர்த்தரை மகிமைப்படுத்துவாரு. அந்த கர்த்தர் யார் தெரியல, 2 கர்த்தர் இருக்காங்க. எப்படி? அதான் ஆல்ரெடி வீடியோ போட்டுருங்கப்பா, அவங்க அப்பா யாருன்னு. ஸோ இந்த ஏசி வந்து போடுறதுக்கு கொஞ்சம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம கண்டினியூவாக போடுறதுக்கு பிளான் பண்ணுவோம். அது வந்து இபி சார்ஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது. இபி சார்ஜ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தடுமாற்றமாக இருக்கா? எப்பா சின்ன சின்ன சபையிலே குழுன்னு போட்டு வர காணிக்கையெல்லாம் வாழ்ந்துனுங்கிறாங்க. குழுன்னு போட்டே மக்களை வர வச்சு காணிக்கை வாங்கி வாழ்ந்துனுங்கிறாங்க. அம்மா பேர் சபையை வச்சுன்னு அது கூட காசு இல்லைன்னு சொல்லி பஞ்சம் படுறியே. மேட்ரு என்ன தெரியுமா? இவங்க சிம்பிளாக ஒரு பில்டிங்கை கட்டியிருந்தா பரவாயில்ல, தாஜ்மஹால் மாதிரி கூடாரம் மாதிரி பெருசாக கட்டுவேன்னு பெருசாக கட்டிட்டு இப்போ ஏசி போட முடியலன்னு மூக்கால் அழுவுறது. அதுவும் பத்தாதுப்பா அவங்களுக்கு. உலகத்திலேயே விரலுக்கு ஏற்ற வீக்கம்னு சொல்லுவாங்க. வரவு ஏட்டனா செலவு பத்தனா, அந்த கதை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கால்குலேஷன் போட்டு ஒரு பில்டிங்கை நடத்த தெரில, நீங்கள்லாம் மக்களை எப்படி நடத்துவீங்க? ஆடம்பரம் தேவை, சொகுசு தேவை,
லுக்கு தேவை, அழகாக இருக்கணும், பிரம்மாண்டமாக இருக்கணும், ஏசி போட முடியாது. பாபேல் கோபுரம் மாதிரி இருந்தால் தானே மேலே இருந்து ஆண்டவர் வந்து பார்ப்பாரு. பாபேல் கோபுரம் கட்டாண்டா நான் வந்து பார்க்கணும்டா, உயர்ந்து அழகாக பிரம்மாண்டமாக கட்டினா தானே இது அழகாக இருக்குன்னு வருவார். ரத்னம் பால்னு ஒருத்தர் இதை லிட்டரலாகவே உபதேசமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. 1-2 வீடியோ கழிச்சு அதையும் போடுறோம். நிறைய ப்ராஜெக்ட் அப்படியே செய்ய முடியாமல் இருக்க முடியாது, செஞ்சுட்டே இருக்கிறோம். வேற நிறைய ப்ராஜெக்ட். எதுப்பா அந்த 10 சென்ட்ல வீடா? இல்லைப்பா, நிறைய பேர் சூசைட் சொல்லணும், மக்களை கொண்டு வரணும். சூசைட் சொல்றதுக்கு என்னப்பா காசு? ப்ராஜெக்ட் சூசைஸே ப்ராஜெக்ட் தானே. ஆலயம் கட்டணும், ஆண்டவருக்காக ஆள் சேர்க்கணும், இதான சூசைஸ். உங்களுக்கு ஏசி போடணும், கிச்சன் கட்டணும். இபி வந்து இந்த மந்த் ஒரு இபி சார்ஜ் மட்டுமே 35,000. அப்புறம் வந்து இந்த டீசல் சார்ஜ் வந்து அதுவே ஒரு 50 அந்த மாதிரி வந்துடுது. அது ஒரு சர்வீஸ் ரன் பண்ணால் அந்த டீசல் சார்ஜ் ரொம்ப ஜாஸ்தியாக வருது. எப்பா இவர் இபி காசு மக்கள் வாங்கிடுவாரு, டீசல் காசு மக்கள் வாங்கிடுவாரு, அப்புறம் ஊருக்கு போகிற அரிசி காசும் வாங்கிடுவாரு, அப்புறம் காணிக்க காசும் தசம காசும் எங்கே போகுது? ஸ்பெஷல் காணிக்கை, அந்த காணிக்கை, இந்த காணிக்கைலாம் எங்கே போகுது? வீடு கட்டணும்ல. சரி, எனக்கு ஒரு டவுட்டு. இபி காசு, இபி எனக்கு தெரிஞ்ச அளவில் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி, டீசல் 50. எதுக்கு? அந்த ஊரில் கரண்ட்டு மொத்தமாகவே இருக்காதா? மாதம் ஃபுல்லாக பவர் கட்டா? ஒரு சர்வீஸ்க்கு 50 லிட்டர் ஆகும். அது வேறு 50 லிட்டர் இல்லைப்பா, 500 லிட்ரு. 50,000 என்னது? 550 லிட்ரு என்ன கணக்கு? கார் வச்சிருக்காருல, ஊராக சுற்றுறாருல, காருக்கு டீசல் போடணும்ல, அது வேற 1 லிட்டருக்கு 4-5 கிலோமீட்டர் தான் கொடுக்குமோ சொகுசு காரில். அதனால வந்து நினச்ச நேரமெல்லாம் ஏசியை ஆன் பண்ண முடியல. ஆனால் அதுக்காக தான் வாங்கி வச்சுருக்கிறோம். அதனால் இந்த வெயில் காலத்துக்கு அது பிரயோஜனம் இல்லைன்னா திருப்பி பிரயோஜனமே படாது. ஸோ அதனால் ஜெபம் பண்ணுவோம். தொடச்சி பேசுகிறேன் வேறு வருதா? அதனால ஜெபம் பண்ணுவோமா? ஏசியாக ஜெபம் பண்ணுவோம். வேணாம், எனக்கு நிறைய கஷ்டமாக இருக்குது சொல்லணுன்னு. வேண்டாம், சரியா? அதனால் யாராவது இந்த இபியில் வந்து கொஞ்சம் இபி சார்ஜை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லா சர்வீஸ்க்குமே நம்ம வந்து ஏசியை ரன் பண்ணி கவலை இல்லாமல் ஓட்டிக்கலாம். ஆமே. ஏசி இல்லாததான் இவங்களுக்கு கவலை. அது என்னப்பா, எல்லாமே முதல்ல ஜெபம் பண்ணுவோம், அப்புறம் நீங்கள் யாராவது தாங்குங்க. வந்து குழு குழுன்னு போனோம்ல, ஆண்டவர் வந்து குழு குழுன்னு வச்சு சொல்லியிருக்காருல அவரோட ஆண்டவர். இல்லை, எனக்கு உண்மையிலே புரியல. என்ன கணக்கில் ஓடுறீங்க? இதையும் நம்பி பின்னாடி மக்கள்லாம் ஓடுறீங்க. எதுக்கு ஓடுறீங்க? என்னதான் உங்களுடைய நோக்கம்? எப்பா இவர் என்ன சொல்லும் போது தான் ஞாபகம் வருது, ஆண்டவர் தலை சாய்க்க இடம் இல்லைன்னு சொன்னார்ல. தலை சாய்க்க இடம் இல்லை, அதனால் ஜபிச்சுப்போம். ஆடா போப்பா, தலை சாய்க்க இடம் இல்லைன்னு சொன்னார்ல. அதனால இவங்க கற்பனையா அந்த ஆண்டவர் சொகுசு வாழ்க்கையை விரும்புகிறாருன்னு நினச்சி, ஆண்டவர் உங்களுக்கு அப்போ தலை சாய்க்க இடம் இல்லை, இப்போ நான் கட்டிட்டேன் மாட மாளிகை, வாங்க சாய்ங்க இங்கே. ஐயோ ஆண்டவர் வந்துட்டாரு, இங்கே ஏசி இல்லையே, குழு குழுன்னு இருக்கணும்ல. ஆண்டவருக்கு சொகுசு வாழ்க்கை வேணும்ல. டேய், ஆண்டவர் எதுக்காக வந்தாங்க? என்ன செஞ்சாங்க? நம்மளை என்ன செய்ய சொன்னாங்க? நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? இல்லை, எனக்கு என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, அதுக்கு பைபிளில் ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கிறது, ஆண்டவர் பேரை கடிச்சுக்கிறது. எப்பா அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி தான் பிள்ளை இருப்பாரு. நம்ம ஆண்டவர் எதுக்கு வந்தாருன்னு சொல்லி பேசினுக்கிறோம், இவங்க அப்பா என்ன பேசினுக்கிறாரு? கடன் வாங்கி கடன்காரங்களா இப்ப வேதனையோடு வந்திருக்கீங்களே, கடன் கொடுக்கிறவளாய் ஆண்டவர் மாற்றுவார். அதுக்கு தான் சிலுவையில் இத்தனை பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். பாத்தியா, இப்படி சுவிசேஷத்தை கேட்டா பின்ன இப்படி வளராம எப்படி வளருவாங்க? வேற ஆப்ஷனே இல்லை. சரி, இதையும் தாண்டி இதெல்லாம் உண்மை கிறிஸ்தவம் நம்பி நீங்கள்லாம் போயிட்டு இருந்தீங்கன்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்த பதிவில் இவர் பில்டிங் கட்டுறதுக்கு எப்படிலாம் மூக்கால் அழுதாருன்னு கொஞ்சம் நாள் கழித்து பார்ப்போம். மக்களே மறக்காம அவர் வீடு கட்டுறது ஆடம்பரமாக கட்டுறாரா இல்லையான்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து கூட போடுங்க. அவர் ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறாரா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.